Hi hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்க ப்ரோ பார்த்திருப்பீங்க. ப்ரோல பார்த்தா சூப்பரா எடிட் பண்ண போறீங்க. அதே போல பாத்தீங்க எப்படி உங்களுடைய பிக்சர் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க பாத்துருக்க. இப்போ அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போறோம். அது எப்படி எடிட் பண்றத நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்கு பார்த்தா போலாம். இந்த வெயிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் மட்டும் இருந்தா மட்டும் உங்களால இந்த வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் மட்டும் இல்ல அப்படினா இந்த ஆப்புக்கு லிங்க் நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும்ன்ற நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம Telegram சேனல் குரூப்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடிட் பண்ணலாம் மறக்காம எனக்கு Instagram கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இது Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணா பண்ணுங்க. சரி வாங்க எப்படி இந்த வீடியோ எடிட் பண்றது உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அலைமேஷ் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நீங்க அலைமேஷ் ஆப்ல இம்போர்ட் பண்ணனும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த வீடியோவை உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமேஷ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் போய் நீங்கள் கூகுள் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைமேஷ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுல ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே பார்த்தா Telegram குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. இவங்க டவுட் இல்லை அப்புறம் Telegram குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி கரெக்டாக இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எடுக்குது ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட்லாம் எப்படி எடுக்குன்னு டவுட் வரும். அதே எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ என்ன யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த டேட் பார்த்தா இருக்குங்களா, அந்த டேட் கடை நோட் பண்ணிட்டு நம்ம Telegram குரூப் போயிட்டு அதே டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் எடுக்கணும் சிம்பிளாகவே எடுத்துக்கலாங்களா. இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. நீங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அப்படின்னா கிளியரா பார்த்தா ஒரு வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏன்னா போட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருப்பாங்க மறக்காம எனக்கு Instagramல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு Instagram லிங்க். ஓகேங்க, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பார்த்தா ஆகும். இப்போ எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து விஷயத்துக்கு அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா பிக் இருக்கும். ஓகேங்களா, இங்கே தான் வந்து நீங்கள் உங்களுடைய பிக் ஆட் பண்ண போறீங்க. யாருக்கு பர்த்டே அவங்களுடைய பிக் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா உனக்கு ஆரஞ்சு கலரில் ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாமா. நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் போட்டு தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதோட அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போது சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி ஜஸ்ட் அதை எப்படின்றது குயிக்காக பார்த்தா இப்போ பார்த்தலாமா. இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட்டே குரூப் பண்ணுறது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தி அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுருக்க எல்லா வச்சுருக்க அது சாரி அந்த இமேஜ் வந்து இருக்கும் கீழே அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்புறம் நீங்கள் கேலரியில் நீங்கள் வச்சுட்டு இருக்க எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் யாருக்கு பர்த்டே அவங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே பர்சன் கொடுத்துங்க. கொடுத்து அப்படின்னா அவங்களோட பிக்கு பார்த்தா அவங்களோட இமேஜ் பார்த்தா பக்கமாக இந்த செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மற்ற இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும் அந்த பாக்ஸ் இமேஜில். ஓகேங்களா, இதே போல் கொடுத்துருக்க அந்த 100 ஆடு ஆரஞ்சு கலர் பிக் இருக்கும். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா 100 அந்த ஆடு பிக் இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி திருப்பி நான் மாற்றின பார்த்தா ஃபோட்டோ அதே போல் ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கங்க இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல போயிட்டு. ஓகே, சிம்பிள் தான். அதுக்கப்புறம் இங்க ஒரு பிக் இருக்கும். இந்த பிக் பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா, உங்க போட்டோக்கு இப்போ அடிக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா ஏதாச்சும் ஆப்போ இல்லை வெப்சைட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் கொடுத்து ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஃபிட் செலக்ட் பண்ணி ஸ்டார் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி சிம்பிள் தான். கிளிக் பண்ண போறீங்க, கலர் கொடுக்குறீங்க, ஃபிட் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. உங்க கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். அதில் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்க்க செட் ஆடி இந்த ஒரு ஃப்ரேமில். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். இதே போல தான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க. இங்கே அதுதான் குட்டி பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ கொடுத்துருக்குன்னா இங்கே ஒரு ஆட் ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா, எங்கெங்க ஆட் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களோ ஆட் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இங்கே PNG ஃபோட்டோ ஆட் இருக்கும். அம்மா கிளிக் பண்ணிட்டு PNG இமேஜ் உங்களோட இமேஜ் பேக்ரவுண்ட் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் லாஸ்ட் இருக்கும் எங்க இமேஜ் கொடுத்துருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணி அப்படியே வீடியோ 100 பிக்சல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி அப்புறம் 2 செகண்டோட முடிஞ்சதும் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். எப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.